சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திருக்கணித முறையான சனி பயிற்சி தான் இப்போ சமீபத்தில் நடந்தது அப்படின்னு எல்லாருமே சொன்னது. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியம், நமது பாரம்பரிய தமிழ் பஞ்சாங்கத்தினுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி தான். இந்த வாக்கிய முறைப்படி அப்படிங்கிறத இன்னும் அழுத்தி சொல்லணும் அப்படின்னா அதை பற்றிய பாரம்பரியத்தை நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 99% கோவில்கள் எல்லாவற்றிலுமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் அப்படிங்கிறது நடக்கிறது. ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதாக இருக்கட்டும், கோவிலில் திருவிழா நடக்கிறதாக இருக்கட்டும், அந்த கோவிலில் எப்போ பௌர்ணமி வர்றது, எப்போ கிரகணம் வர்றது, எப்போ மாத பிறப்பு வருது, வருடப்பிறப்பு வர்றதுங்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் அப்படிங்கிறத நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எப்போ நடக்கிறதுனா 2026 3ஆம் மாதத்தில், அதாவது அடுத்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்கிறது. அந்த சனி பகவான் எப்போதுமே பயிர்றதுக்கு முன்னதாகவே சற்றே குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே அவர் அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரு, இப்போ என்ன தசை புத்தி நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் நிச்சயமாக ஒரு தடவை பார்த்துக்கொள்ள வேண்டும். அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிற, பொதுவாகவே சனி பகவானுடைய பயிற்சிகள் நடக்கும் போதெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்களாகட்டும், பெரிய பெரியவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, பெரிய மனிதர்கள் எல்லாருமே ஒரு தடவை அவங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்பாங்க. அவங்க ஜாதகமாக இருக்கட்டும், குடும்ப ஜாதகத்தை எல்லாத்தையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்பாங்க. இப்போ எப்படி இருக்குது, என்ன போயிட்டுருக்குங்கிறத. எதற்குன்னா அது எல்லாம் ஒரு விதமான படிநிலைகள். அதனால் நீங்களும் ஒரு தகுந்த ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகம் அல்லது உங்களுடைய குடும்பம், முக்கியமாக இந்த அஷ்டம சனி இருக்கக்கூடியவங்க, அர்த்தாஷ்டம சனி இருக்கிறவங்க, கண்டக சனி இருக்கிறவங்க, இவங்களாம் ஒரு தடவை உங்களுடைய ஜாதகம் 7.5 சனி இருக்கிறவங்களாம் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. துளாராசியாகிய உங்களுக்கு இப்போது சனி பகவானினுடைய மாற்றம் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத கவனிப்போம். துளாராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஒரு அற்புதமான இடத்துக்கு வரார், 6ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரோகஸ்தானம் அப்படின்னு பேர். ரோகஸ்தானம்னா உடல் ஆரோக்கியத்தை ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள். அதே மாதிரி 6ஆம் பாவத்தில் எதிரிகளின் தொல்லைகள். அதே மாதிரி 6ஆம் பாவத்தில் கவனிச்சால் அப்படின்னா உங்களுடைய ஒரு முக்கியமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன், ஒரு வீட்டு கடன் அல்லது நகை கடன், இருப்பிடம் சார்ந்த ஒரு கடன், தொழில் அபிவிருத்திக்காக ஏற்படக்கூடிய கடன், நகை கடன், அது மாதிரி நிறையா இருக்குது. நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கடன்னா ஏகப்பட்ட கடன் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே 6ஆம் பாவம். சரியா? இப்போது இந்த இடத்துக்கு சனி பகவான் வரார். எந்த பாவத்திற்கு உடையவர் அப்படின்னு கேட்டேன்னா துளாராசிக்கு, துளாராசியினுடைய 4ஆம் பாவத்துக்கு உடையவர் சனி பகவான். அதே மாதிரி 5ஆம் பாவத்திற்கு உடையவர் சனி பகவான். அவர் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறது 6ஆம் பாவத்துக்கு வர. பொதுவாகவே இந்த மாதிரியான அந்த பலன்கள் பார்க்குறோம் இல்லையா, கிரக பயிற்சி பலன்கள், இதில் வெறுன இந்த கிரகம் இந்த இடத்துக்கு வந்தால் இது பலன், அந்த இடத்துக்கு போனால் அந்த பலன், இப்படியாக இருந்தால் இப்படியான பலன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவர் கிரகம் மாறது, அந்த கிரகம் எதற்கு உடையவர், அந்த கிரகத்திற்கு என்ன தன்மை உடையது, இந்த ராசிக்கு அந்த கிரகம் எத்தனாம் பாவத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறார், இப்போ அவர் எந்த இடத்துக்கு வரார், அப்போ இதனால் அந்த கோச்சாரத்தில் என்ன நன்மைகள், அவர் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி எங்கே இருக்கார், எல்லாமே பார்த்து தான் பலன் சொல்லணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், 100% பலனை நீங்கள் சொல்ல முடியும். இப்போது சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 6ஆம் பாவம். அவர் இருக்கக்கூடிய அவருக்கு உண்டான வீடுகள் 4ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் அவருடைய வீடுகள். துளாராசிக்கு நான் சொல்கிறேன், துளாராசிக்கு இப்போது 6ஆம் பாவத்துக்கு வரார். அதுபோக துளாராசிக்கு அவருக்கு உடைய கிரகம், அந்த வீட்டுக்குடைய கிரகமாக குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். புரியுதா? இவ்வளோ விஷயத்தை நீங்கள் பலன் ஆராய்ச்சி தான் நீங்கள் பலனுக்கு வரணும். அப்போது
சனி பகவானை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல இடத்துக்கு வரார். முதல்ல 6ஆம் இடம் நல்ல இடம். பொதுவாகவே அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, பாத சனி, விரய சனி, 7.5 சனி, இந்த மாதிரியான சனி உபாதைகள் தான் கொஞ்சம் உபாதையாக இருக்கும். மற்ற இடத்துல ஓரளவுக்கு நன்மைகளை குறிப்பாக கொடுப்பார். அந்த வகையில் துளாராசிக்கும் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி நன்மைகளை தருது. முக்கியமாக 6ஆம் இடத்தில் இருந்துக்கிறதுனால உங்களுடைய ஒரு தொழில் அபிவிருத்தி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த தொழில் அபிவிருத்திக்காக ஏதோ ஒரு கடன் வேண்டும், ஏதோ ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு உதவி தேவைப்படுது. அந்த உதவியை நீங்கள் எப்போ செய்யணும், அதற்கு உண்டான பொருளாதாரத்தை என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கணும், எதை நீங்கள் பண்ணணும்னு தெரியாத சூழ்நிலைகள் இருந்து வந்தால் இப்போது அந்த சூழ்நிலைகள் மாறும். நானா புரிஞ்சுங்கோ. அந்த கடன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கடன், அவசியமான கடன், உங்களை வளர்த்தி கொள்ள வேண்டிய கடன். ஆரம்பம் கடனுக்கு உடைய இடம். அந்த இடத்துல சனி வந்தால் என்ன, கண்டிப்பாக கடனை கொடுப்பார் உங்களுக்கு. இப்போ கடன் கொடுக்குறாரே, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கடன் உங்களை வளர்த்து கொள்ளதா, உங்களை தாழ்ச்சி பண்ணுதாங்கிறது தான் இங்கே கேள்வி. ஆனால் புரிஞ்சுங்கோ, கடன் இந்த மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்தாலே கடன் இருக்குங்க அவனுக்கு. அதுக்கு 5 கடன் பெரியவா சொல்கிறான். என்னென்ன கடன்? முதல் கடன் தேவ கடன், அடுத்ததாக அவன் செய்ய வேண்டிய கடன் ரிஷி கடன், அடுத்ததாக அவன் செய்ய வேண்டிய கடன் மனுஷ்ய கடன், அடுத்ததாக அவன் செய்ய வேண்டியது பூத கடன், அடுத்ததாக பித்ரு கடன். 5 கடன் ஒரு மனிதனுக்கு எப்போதுமே இருக்குது. இந்த பூமியில் பிறந்தால் சரி, அவனுடைய வாழ்க்கை முடிந்தால் சரி, இந்த ஜனனத்திலிருந்து மரணம் வரையிலே ஒரு மனிதனுக்கு 5 கடனை அவன் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கடனை அவன் சரியாக செய்யலைன்னா ஒன்று அவனுக்கு உடல் பிரச்சனை வரும், அல்லது சமூகத்திடமிருந்து அவனுக்கு பிரச்சனைகள் வரும், அல்லது சீர்தோஷ நிலை முதலான இயற்கையினால் அவனுக்கு உபாதை ஏற்படும். ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் 3 இடர்பாடம் நிச்சயமாக வந்துடும். இப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, கடன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. இதில் உங்களுக்கான கடன்கிறது பொருளாதார ரீதியான கடனை ஏற்படுத்துவார் சனி பகவான். அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, நாளுக்குடையவர் 6ஆம் பாவம் இல்லையா, 4ஆம் இடம் வீடு, 4ஆம் இடம் உயர் வஸ்துக்கள், 4ஆம் இடம் அப்படிங்கிறது விலை உயர்ந்த பொருட்கள், 4ஆம் இடம் அசையா சொத்துக்கள், 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு வாகனம். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள், வீட்டு கடன் வாங்குறது, வாகனத்துக்கு கடன் வாங்குறது, விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குறதுன்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு கடன் பட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க. அப்போது அது கடன் உங்களுக்கு வியாபார அபிவிருத்திக்காக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ விஷயத்துக்கு கூட இருக்கலாம். அப்போது இந்த கடன்கிறது இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த கடனை நீங்கள் பிரயோஜனமானபடியான கடனாக மாற்ற வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடும், தேவையற்ற கடனாக மாறிடும். திடீர்னு ஒருத்தட்ட கை மாற்று வாங்கிறது வேறு ஏதோ விஷயமா அது அப்படியே தட்சதுன்னு மடைய செலவாயிடுறது. அதனால் இந்த மாதிரி செலவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் உங்களுடைய எதிர்கால சிந்தனையை, நல்ல ஒரு வீடு வாங்கணும், நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நல்லபடியான தொழில் செய்யணும், அதற்கான கடனாக இப்போ சனி பகவானால் ஏற்படக்கூடிய கடன் நிதி வரவுகளை நீங்கள் வைத்து கொண்டால் நன்மைகள் கிடைக்கும். அல்லது குடும்பத்திலே சில விரய செலவுகள், வைத்திய செலவுகளாக சில ஏற்படுவதற்கு வாய்ப்பை உருவாக்கிடுவார் சனி பகவான். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக, ஏன்னா 6க்கு இடம்ங்கிறது ரோகஸ்தானம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவானுடைய பார்வை அவர் உங்களுடைய இடத்துலேருந்து கவனிச்சல் அப்படின்னா, உங்களுடைய 9ஆம் பாவத்தை, அதாவது அஷ்டமஸ்தானத்தை 3ஆம் பார்வையாக பார்க்குறார், உங்களுடைய 12ஆம் பாவத்தை பார்க்குறார், உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்குறார். 3, 8, 12. இந்த 3, 8, 12 பார்க்கறதுனால என்ன நன்மைன்னு கேட்டேன்னா, கல்யாணமாகி பிரிஞ்சு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க மறுபடியும் ஒன்று சேருவாங்க. அல்ல, ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஏதோ ஒரு விஷயத்தில் 2 பேருக்கு பிரிவினை ஆகிடுச்சு, நிரந்தர பிரிவாகி போச்சு. அப்போது லீகல் செப்பரேஷன் ஆகி போச்சு, நாங்கள் அடுத்த வாழ்க்கையை தேட வேண்டும் நான் அப்படின்னா, அதற்கான சாதகத்தையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி வைப்பார். அதனால் இந்த சனி பகவான் கல்யாணம் ஆக வேண்டியவர்கள் கல்யாணத்தை கூட்டி வைப்பார், கல்யாணம் ஆகி பிரிஞ்சு இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா ஒன்று சேர்த்து வைப்பார், அல்லது வேறு திருமணத்திற்காக பார்த்து கொண்டிருந்தார் மறுமணத்துக்கான வாழ்க்கையை சனி பகவான் ஏற்படுத்தி வைப்பார். அதனால் திருமண வாழ்க்கை நன்றாக சீராக சுபிக்ஷமாக ஏற்படுவதே சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு உறுதி செய்கிறது. இப்போ துளாராசிக்காரால் இந்த சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன்னா, இதில் இன்னொரு முக்கியமானது என்ன, உங்களுடைய சனி பகவான் இருக்கக்கூடிய ராசின்னு அதை அங்கே மறைஞ்சு இருக்கார்.
இந்த மறைஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் மறைவு. அதனால் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியதுன்னா மகான்கள் வழிபாடை செய்ய வேண்டும். உங்களுக்கு பிடிச்ச சுவாமி, அதாவது ஒரு மகான், அது யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சுவாமி, மகா வாரியார் சுவாமி இருக்கா, மகா பெரியவ காஞ்சி மகா சுவாமிகள் இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், சத்குரு சாய்நாத் மகாராஜ், அதுமாரி எவ்வளவோ மகான்கள் அவதாரம் செய்தது இந்த பாரத தேசம். அதனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர், உங்களுக்கு யாரை பிடிக்குமோ, உங்களை மனம் யாரை வந்து குருவாக ஸ்வீகரிக்கிறதோ அந்த மகானை ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் தரிசனம் செய்து 12 நிமிடங்கள் மௌனமாக அவருக்கு முன் உட்கார்ந்து அவருடைய சிந்தனையை மனதிலே வைத்து ஸ்மரணம் செய்யுங்கள். ஸ்மரணம் அப்படின்னா நினைக்கிறது. அதை செஞ்சு வந்தாலே போகிறோம், நல்ல பலன்கள் கிடைக்கும்.